சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்ன ஆச்சு? திடீர்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏதோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு இப்போ மக்கள் எல்லாருமே பயங்கரமான பதட்டத்திலயும் குழப்பத்திலயும் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்க ரஜினிகாந்துக்கு நேத்து நைட்டு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. வயிறு வலி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து நள்ளிரவு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு இசிசி, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்லாம் சொல்லப்படுது. தமிழ் திரையுலகோட உச்ச நட்சத்திரமா இருக்கவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நடிச்சிருக்க வேட்டையின் படம் வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ பல ஹிட் படங்களை கொடுத்திருக்க லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்துல நடந்துட்டு இருக்குது. படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்க நிலையில தான் ரஜினிகாந்துக்கு நேத்து நைட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாம இருக்கு. இதை தொடர்ந்து சென்னை 1000 விளக்குல இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 73 வயதான ரஜினிகாந்துக்கு ஆல்ரெடி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அரசியலுக்கு வர திட்டமிட்டிருந்த ரஜினிகாந்த் தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டிதான் அந்த முடிவை கைவிட்டாரு. இருந்தாலுமே படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறதால அவரோட ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த நிலையில தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ரஜினிகாந்துக்கு இருதயவியல் துறையை சேர்ந்த மூத்த மருத்துவர்கள் இப்போ மருத்துவ சிகிச்சையை தொடங்கி இருக்காங்க. அவருக்கு இருதய நாள அடைப்பு எதுவும் இருக்குதா அப்படிங்கறத கண்டறிகிற வகையில இசிஜி, எக்கோ ஆகிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்குது. ரத்த நாளங்கள்ல ஏதாச்சும் அடைப்புகள் கண்டறிகிற பட்சத்துல ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறதா மருத்துவ குழுவினர் தரப்புல சொல்லப்படுது. இந்த பரிசோதனைகளுக்கு அப்புறமா மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருக்கிறதாகவும் இப்போ நம்பக தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை, யாரும் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீக்கிரமா குணமடைஞ்சு நல்லபடியா வீடு திரும்பணும்னு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.